நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஃபேன் போடுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பின்னாடி உட்காந்துக்கோங்க, இல்லை நீங்கள் போடலாம், பின்னாடி உட்காந்துக்கோங்க. ரைட், சரி. இந்த நாள் நம்ம பார்க்க தேடும் வார்த்தை திரளான பாவங்களை மூடுவான் என்ற தலைப்பு. திரளான பாவங்களை மூடுவான். எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் இந்த வார்த்தையை யாக்கோபு மூலியமாக தேவன் அங்கே பேசினதை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இங்கே யாக்கோபு ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தப்பி போகிறாங்களே இன்றைக்கி நிறைய பேர். சில பேர் பொருள் காட்சிக்கு கூட்டின்னு போனால் அங்கே காணாமல் போயிட்டாங்க பிள்ளைங்க. நேற்று பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க தப்பி ஓடிடுச்சு. இந்த தெரு விட்டு அந்த தெருக்கு ஓடிடுச்சு. அப்படி தன் வீட்டை விட்டு எப்படி அப்படி ஓடி போகிறாங்களோ அப்படி தேவனுடைய வீட்டை விட்டு சில பேர் தப்பி போகிறாங்க. அவங்க தப்பி போக காரணம் என்னென்னா, பிசாசு உலக ஆசை காண்பித்து அவங்கள இழுப்பான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மீன் பிடிக்கிறவன் கொக்கியில் இறைய போடுவான். எதுக்காக? அந்த மீனை ஈர்ப்பதற்காக. இறையக்காக தான் போகும். ஆண்டவர் வந்து இறைய கொடுப்பாரு, ஆனால் சாகடிக்க மாட்டார். இவன் வேட என்ன பண்ணுவானா, இல்லாட்டி மீன் பிடிக்கிற போனால் கொக்கி போட்டு பிடிச்சி என்ன பண்ணுவான், எடுத்து என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். ஆமென். அதே மீன் தான் கடல் இருக்குது. தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பழகி பெருகுங்க அப்படின்னாரு. புரியுதா இல்லைங்களா? தேவன் கொல்லுகிறவர் அல்ல, வேடன் தான் கொல்லுவான், பிசாசு தான் கொல்லுவான். அப்படி தப்ப செய்கிறவன் எங்கே தப்பி போன மார்க்கத்தினின்று. நல்லா பாருங்கள். மார்க்கம் என்பது என்னென்னா, மதம் என்பது வேற, மார்க்கம் என்பது வேற. மதங்கள் வந்து மனிதர்களாலே துவங்கப்பட்டது. மார்க்கம் என்பது தேவன் உண்டாக்கினது. ஆமென். ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்து தான் எல்லாம் வந்தோம். மதங்கள் அதுக்கப்புறம் தான் வந்துடுச்சு. இஸ்லாம் மதம் தோன்றினது கிபி 600களுக்கு தோன்றப்பட்டது. கிறிஸ்தவம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்துனா மேசியான்னு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்துவை பற்றி கொள்கிறதான ஒரு வைராக்கியம். சரிங்களா? அதுக்கு முன்பதாக என்ன இருந்துச்சு, ஜுடாயிசம் இருந்துச்சு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்படி நிறைய மதங்கள் இருந்தாலும் தேவன் ஒருவரே. ஆமென். சரி, இப்போ இங்கே யாக்கோபு சொல்றாரு, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். நல்லா பாருங்கள். தேவனை விட்டு ஒருவன் தூரம் போனாலே அவன் பாவியாக மாறிடுவான். புரியுதா இல்லைங்களா? தேவனை விட்டு ஒருவன் தூரம் போனால் பிசாசு அவனை பாவம் செய்ய வச்சு, பிசாசு அவனை எல்லாம் ஆசையும் காமிச்சு தூண்டி அவனை பாவியாக மாற்றிடும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நம்மையும் பரிசுத்தமாக வைக்கிறவர். கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? சரி, இப்போ திருப்புகிறத குறித்து இங்கே அவர் சொல்கிறார். திருப்பணுமா, என்ன பண்ணுமா, திருப்புறதை குறித்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் நம்ம ஒன்று வாசிக்கும்போது, மேலே இருக்கிற வசனங்களை வாசிக்கும்போது அதனுடைய பொருள் நமக்கு கிடைச்சிடும். யாக்கோபு வந்து எலியாவை குறித்து அங்கே அதுக்கு மேலே சொல்லியிருக்காரு. இந்த எலியா என்கிற மனுஷன் பாடுள்ள மனுஷன்தான். ஒரே மனுஷன்தான், நம்மை போல் பாடுள்ள மனுஷன். நல்லா பாருங்கள். வானத்திலேருந்து குதிக்கலை. நம்ம நல்லா பாருங்கள். தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் எதை அதிகமாக கேட்குறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாரம் வசனத்தை கேட்குறோம். இந்த வசனம் நம்மளை வந்து உருவாக்கணும். வசனம் வந்து கடமைக்காக நம்ம சர்ச்சுக்கு வரவங்கள இல்லை, கடமைக்காக கேட்டு போகிறவங்கள இல்லை. வசனம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி என்ன சொல்ல வராரு அதை பிடிச்சிட்டு நடக்கணும். அப்போ தான் வசனம் நம்மளுக்கு கிரியை செய்யுங்க. நீங்கள் மாத்திரை போட்டால் மாத்திரை உள்ள சரீரத்தில் வேலை செய்யுதா இல்லைங்களா? மாத்திரை வாங்கி அங்கே போகிற வச்சுட்டா செய்யாது. எப்படி செய்யும்? அப்படி இந்த வசனம் உங்களுக்குள்ளே போனால் தான் கிரியை செய்யும். ஆமென். அப்படி இங்கே சொல்கிறார் அவர், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்பி. நல்லா பாருங்கள். தேவனை விட்டு தூரம் போனாலும் அவன் பாவி தான், அவன் பரிசுத்தன் கிடையாது.
ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. நம்ம தேவனை விட்டு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை நம்ம தேவன்கிட்ட தூரம் போயிருப்போம். எதுக்காக? அற்ப உலக ஆசைக்காக. அதனால் நமக்கு கெட்ட பேர் தான் மிச்சம். புரியுதுங்களா? ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறாரு. இன்றைக்கும் மரித்து எலியாவை பற்றி மரித்து இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டும் பேசுகிறோம். யாக்கோபு மரித்தும் அவரை பற்றி பேசுகிறோம். நீ மரித்தாலும் உன்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் கர்த்தர். உண்மையா இல்லைங்களா? இயேசுவுக்காக வாழ்ந்தவங்க, இயேசுவுக்காக தியாகம் செஞ்சவங்க இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். வேதத்தை நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தது யார்? யார்? சீகன் பால்க் அவர்கள். இன்றைக்கும் அவர் அண்டைய தேசத்திலேருந்து இங்கே வந்து யாருக்காக வேதத்தை கொடுத்துருக்காரு? எல்லா மக்கள் இடத்திலும் இயேசுவின் வார்த்தை போய் சேரணும். ஏன்னா வார்த்தை தான் ஒருவனை குணமாக்கும், வார்த்தை தான் ஒருவனை உருவாக்கும், வார்த்தை தான் ஒருவனை ஊன்ற கட்ட செய்யும். பாட்டெல்லாம் பாடுறது எமோஷன். புரிதலைங்களா? அந்த நேரத்தில் எமோஷன், அதுக்கப்புறம் இடம் எமோஷன் போயிடும். உடுக்கு அடித்தா வாங்க பாருங்கள், எமோஷன். உடுக்கு நிப்பாட்டோன்னே நார்மலாக இருப்பாங்க. நம்ம எமோஷனாக அந்த நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு எமோஷன் மட்டும் போதாது, நம் வாழ்நாள் முழுவதும் தேவ வார்த்தையினாலே நம்ம நடத்தப்பட வேண்டும். சரி, இங்கே இந்த எலியாவை பற்றி அவர் சொல்லும்போது நீங்கள் எலியாவை குறித்து எங்கே பாருங்கன்னா, எலியாவின் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 சொல்லப்பட்டிருக்கு. நல்லா பாருங்கள், எப்பயுமே தேவன் ஒரு மனுஷனை அனுப்புவார். அதனால் இயேசுவே மனுஷனாய் வந்தார். புரிதலைங்களா? தேவ வார்த்தை உங்களிடத்துல வரணும்னா இந்த மனுஷன் மூலியமாக கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காரு? வாங்கி இப்படி பின்னாடி போடுறதுக்கு இல்லை, வாங்கி இருதயத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு. நீங்கள் இருதயத்தில் வசனத்தை வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன், அநேகுடைய சோத்திரத்தினால கிருபை பெருகும். எங்கள் வீட்டில் போய் என்றைக்காவது ஒரு கால் மரம் ஒரு சோத்திரம் சொன்னீங்களா? சகோதரி சாட்சி சொன்னாங்க, இந்த வாரம் முழுதும் சோத்திரம் சொன்னேன், என் வாழ்க்கையில் இந்த ஒரு வாரம் சாந்தமாக போச்சு நாள். ஆமேன். நீ சோத்திரம் சொன்னால் உன் வாழ்க்கையில் டென்ஷனை கர்த்தர் குறைப்பார். நீ ஏன் ஏற்றிக்கிற டென்ஷனை, நீ ஏன் ஏற்றிக்கிற பிபி தூக்கி அங்கே போடு, சோத்திரம் சொல்லு. அவருக்கு டென்ஷன் கிடையாது, பிபி கிடையாது, உன்னுடைய பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிடுவார். ஆமேன். அப்போ ஒரு வசனம் ஒருத்தனா அதை ஹேண்டில் பண்ணும்போது கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்வார். சரி, இப்போ இந்த யாக்கோபு சொல்கிறாரு தப்பி போயிட்டாங்க. இப்போ யார் தப்பி போனதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க மொத்தமாக தப்பி பேய்கள் வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களை நடத்துறது யாருன்னா ஆகாபும் அவன் பொண்டாட்டியாக யேசபேலும். சரிங்களா? தப்பி போயிட்டாங்க. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்கன்னு கர்த்தர் சொன்னார். நல்லா பாருங்க, மெய்ப்பன் யார்? நானே நல்ல மெய்ப்பன். அப்போ இயேசுவின் இடத்துலேருந்து தப்பி போயிட்டாங்க. மெய்ப்பன்லாம் வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை இல்லை, அவன் போக்கில் நடக்கிறான் அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். பழைய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசனம் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் அவரும் வந்து சொன்னார். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனை விட்டுட்டு பாவத்துக்கு போயிட்டாங்க. இந்த யெசபேலினுடைய ஆவி தெரியுமா? விபச்சாரத்தின் ஆவி. அது இன்றைக்கும் சபைகளில் மறைவாய் செயல்பட்டு கொண்டிருக்கு. நல்லா பாருங்கள், வெளிரங்கமல்ல, மறைவாய் செயல்படும். யெசபேலை குறித்து நான் சொல்லட்டுங்களா? யெசபேலுக்குள்ளே என்னன்னா கொலை செய்கிற ஆவி இருக்குது. நாபோத்தின் நிலத்தை கொன்று எடுத்துடுச்சு, மனுஷ கொலைபாதக ஆவி. அப்புறம் புருஷன் செத்து போனதுக்கப்புறம் எகு வரும்போது கண்ணுக்கு மையிட்டு அவனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆவிகளை குறித்து நல்லா பாருங்க, நான் சொல்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்ணிச்சான்? பலகனி வழியாக பார்த்துச்சான். அப்போ இந்த ஆவிடி இந்த பெண் அந்த ஜனங்களை எப்படி நடத்தும்? எப்படிங்க நடத்தும்? கொலை செய்யி, பாவம் செய்யி, இதை பண்ணு, அதை பண்ணு தான் நடத்தும். தேவன் சொல்லுகாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த விட்டுட்டு இங்கே போயிட்டா இது நடத்துகிறவர் இப்படி நடத்துவார், அது அந்த அம்மா இப்படி நடத்தும், அப்படி தான் நடத்தும். இப்போ சத்திய மார்க்கத்திலிருந்து நீங்கள் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சத்திய மார்க்கத்துலேருந்து தான் போயிட்டாங்க. சத்திய மார்க்கத்திலேருந்து இயேசுவின் இடத்துல சத்தியத்தில் இருந்தாங்க. எதுக்காக போயிட்டாங்க? நல்லா பாருங்க, சத்தியம் இன்றைக்கி கசக்கும், பாவம் எப்படி இருக்கும்? இன்றைக்கும் பாவம் இன்றைக்குமா இன்றைக்காதா? பாவம் இன்றைக்குமா இன்றைக்காதா? ஆனால் சத்தியம் கசக்கும்.
நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கண்டிங்களே, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கசக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதுலாம் இன்றைக்கும், இன்றைக்குமா இன்றைக்காதா மச்சான், இன்றைக்கி பெண் பிள்ளைங்களே மச்சான் தானுவாங்க. மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான். அதெல்லாம் ஆண் பிள்ளைங்களாம் போயிட்டாங்க, பெண் பிள்ளைங்க மச்சான் ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்க. நான் அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்க, கவுத்துட்டு போயிடுவாங்க. ஆமேன். ஆனால் அப்பா அம்மாலாம் கவுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. அப்படி தான் பிசாசும் கவுத்துட்டு போயிடுவான். ஏசப்பா போகவே மாட்டார். நீ உட்காந்து அழுறப்ப உங்கள் அப்பா அம்மா எப்படி வந்து தேற்றுவாங்களோ அப்படி அவர் இறங்கி வருவார். மகனே நான் சொன்னேன் அப்பயே நம்பாதன்னு நம்பி என்ன பண்ணிட்ட, ஏமாந்து போய் அழுதுட்ருக்க. ஏமாறாதன்னு முன்னாடியே சொன்னேன். தீர்க்க தரிசி அனுப்பி சொன்னேன், ஊழியக்காரை அனுப்பி சொன்னேன், ஊழியக்காரை வாரம் பேச வைக்கிறேன். நீ ஊழியக்காரோட வார்த்தை விட்டு பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் அழுதுட்டுருக்குற. நான் அலர்ட் செஞ்சப்போ நீ ஜாக்கிரதையாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆமாம், உண்மை இல்லைங்களா? இப்போ தப்பி போன மார்க்கத்திலேருந்து இவங்களுக்காக போகிறாரு. நல்லா பாருங்கள், தேவ ஊழியம் செய்வது சாதாரண காரில் கஷ்டம்தான் வரும். ஆகாப் வந்து எலியாவை என்ன பண்ணுவார், மழை வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவனை கையில் கிடச்ச உன்னை கொன்னுடுவேன் அப்படி தான் நினச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்கிற போ அப்படின்னு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி சொன்னார் இல்லைங்களா? காண்பினா போனார். அப்படி தான் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ போனா போனோம். புரியுதா இல்லைங்களா? போனோம். அப்போஸ்தலர் நாட்களில் இல்லாத உபத்திரவமா? அப்போஸ்தலர் நாட்களில் நிறைய உபத்திரம் இருந்துச்சு. உடனே சொல்லுவீங்க அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் ஊழியன்னு. ஸ்தேவான் பந்தி விசாரிக்கிறவர், அவர் என்ன பண்ணார், போய் சொன்னார் தேவ ராஜ்யத்தை பற்றி. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லோர் மேல் விழுந்த கடமை. நீ சொன்னா ஒரு பாவத்துக்கு போகிறோன்னா தேவன் பக்கமாக திருப்புற, அவன் இனி அவன் வாழ்க்கையில் அவன் செய்கிற லட்சக்கணக்கான பாவத்தை நீ மூடுற. புரியுதா இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு அவன் எத்தனை பாவம் செய்வானோ அப்படி கணக்கு போட்டு அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தானா அவன் பாவத்தை நீ மூடுற. புரியுதா இல்லைங்களா? மூடுறமே இல்லைங்களா? எப்படி? இயேசு என்கிற ஒரு நாமத்தை சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது அவன் யாரோனா நீங்கள் யாரை நினச்சிக்க போகிறீங்க? இயேசுவின் பிள்ளைங்க தான். ஆதாம் ஏவாள் வந்தவங்க தான் தப்பி போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? காயினை மாதிரி தப்பி போயிட்டாங்க. தப்பி போனவன் தான் இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. அழைப்பது தான் தேவ திட்டம். ஆமேன். அதான் இங்கே யாக்கோபு வலியுறுத்தி காமிக்கிறார். இப்போ இவங்க எசபேலும் ஆகாபும் இவங்களை நடத்தும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இவர் ஒருத்தராக வராரு. வந்து முதல்ல பாருங்கள், அவர் வராரு. எப்பயுமே வந்து பாருங்கள், இயேசு நமக்கு சொந்த போங்க அப்படின்னு சொன்னார். போனாதாங்க பாவியை திருப்ப முடியும். இயேசுவின் அன்பு சொல்லணும்ல, அவனுக்கு சொல்லணும்னா நீங்கள் இறங்கி போடல, உங்களுக்குள்ள தேவ அன்பு வரணும்ல. ஒருத்தங்களை என்ன பண்ணோம், சொல்லணும். கிறிஸ்துவனுடைய அடிப்படையான உபதேசம் அதுதான். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போனார். போ அப்படின்னாரு. சீஷரை மத்தேயு 10 போ அப்படின்னாரு. அங்கே சீஷர் மட்டும் இல்லை, எல்லாம் அப்போஸ்தலர் நிற்கிறாங்க, ஜனங்கள் நிற்கிறாங்க, போங்க அப்படின்னாரு. எல்லா ராஜ்யங்களும் சீஷரை ஆக்கு அப்படின்னாரு. அப்படி தான் சொன்னார். அப்படி சொன்னதால் தான் சீகன் பாலுக்கு அந்த ஊர்லேருந்து இங்கே வந்தார். வந்து உங்களுக்காக எனக்காக வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்தாரு. புரிதலைங்களா? யார்? பால்க்கு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. பரதேசில் இருந்தாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் வேதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி பைபிள் இருக்குது, செல்ஃபில் இருக்குது பத்திரமா. சில பேருக்கு தான் இருதயத்தில் இருக்குது, சில பேருக்கு ஷெல்ஃபில் இருக்குது. அப்படி இருந்தால் கிரியை செய்யாது. ரைட், சரி. இப்போ தப்பி போயிட்டாங்க. முதல்ல அதே 1 ராஜாக்கள் 18:21 சொல்லப்பட்டிருக்கு. எலியா வாசிங்க. இப்போ இதான் பாருங்கள், வரணும். எப்பயுமே வந்து நம்ம போகணும். எலியா வந்து குந்தி இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களை சொல்கிறது திட்டுற மாதிரி இருக்கா? அங்கே அவர் திட்டுறாரா? என்ன பண்ணுறாரு? திட்டல, தேவன் பக்கம் வான்னு அழைக்கிறாரு. எத்தனை நாள் நீ நொண்டி மாதிரி நடப்ப? குந்தி அப்படின்னா ஏன்னா நொண்டிக்கால் மாதிரி நடக்கிற குந்தி எத்தனை நாள்?
கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. ஆ, பின்பற்று. இப்போ எப்படின்னா பாருங்க, இன்றைக்கி நம்ம எப்படின்னா, ஒரு பக்கம் ஏசப்பா, ஒரு பக்கம் உலகம். ஒரு பக்கம் ஏசப்பா, ஒரு பக்கம் உலக ஆசை. இப்படி இல்லாமல் என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்கிறோம். குந்தி 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 தவழ்ந்து போகிறோம். புரியுதா இல்லைங்களா? ஒரு பக்கம் ஏசப்பா, ஒரு பக்கம் உலக ஆசை. லைட்டாக அப்படி 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 மேங்கட் மாதிரி இழுக்கும். ஒரு பக்கம் வார்த்தை அனுப்பி அவரு இழுப்பார். சரிங்களா? இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், குந்தி குந்தி நடப்போம். இப்படி இப்படி ரெண்டு பக்கம் காலை வச்சு என்ன ஆகும்? அப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் எத்தனை நாள் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வனா கர்த்தரை பிடிச்சிக்கோங்க, பாகால் தெய்வனா பாகாலை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி அப்படி அப்படி இப்படி இருந்தாங்க. பிரச்சனை வந்தால் ஏசப்பாவை கூப்பிடுறது, பிரச்சனை வரலைன்னா இஷ்டத்துக்கு நடந்துட்டு போய்கிட்டு இருக்குது. எல்லாம் கை விட்டுருவாங்க. கடைசியில் ஏசப்பா ஏன் அப்படி இருக்க, என்ன பிடி அப்படின்னாரு. இப்போ அதான் சொல்ல, எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடப்ப அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் தெய்வமால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்களா? இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. ஜனங்களை பண்ணிட்டாங்க, கர்த்தர் தெய்வமா இந்த உலகம் பாருங்கள், கர்த்தர் நல்லவரா இந்த உலகம் நல்லதா அப்படின்னா அப்பப்போ லைட்டாக இழுக்க தான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. இப்போ உங்களை என்ன கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்படி இருப்பீங்களே. அப்படி ஜனங்க கம்முன்னு இருக்காங்க. ஏன் தெரியாதா கர்த்தர் தெய்வம்? கர்த்தர் தெய்வம்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஏன் சைன் இருக்காங்க அவங்க? அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா பிசாசு பிடில இருக்கிறாங்க அவங்க. அப்படி வாசிங்க தொடர்ந்து. சரி, இப்போ விட்டுருங்க. இது அப்படியே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசன பாகாலின் தீர்க்க தரிசி அவங்க, பாகாலின் தீர்க்க தரிசியை இதெல்லாம் விட்டுருக்கு. இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ 30ஆம் வசனம் வாசிங்க. இப்போ போனார், முதல்ல வாசன் சொன்னார், இப்போ கிட்ட வான்றார். ஆமென். கிட்ட வாருங்கள். இப்போ என்ன பாருங்கள், இங்கே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பலிபீடத்தை உடச்சி போட்டாங்க. யாருடைய பலிபீடத்தை உடச்சி போட்டாங்க? கர்த்தருடைய பலிபீடத்தை உடச்சி போட்டாங்க. இப்போ கர்த்தருக்கு பலி இல்லை, இப்போ பாகாலுக்கு தான் பலிடுறாங்க இவங்க. சரிங்களா? இப்போ அவங்க உடச்சி போட்ட பலிபீடத்தை இப்போ எலியா எடுத்து கட்டி அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவதாக சொல்லி அழைக்கிறாரு. அழைச்சிட்டு இருங்க, இது முடிஞ்சல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே எல்லாம் பண்ணுறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ரைட். 39ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முதல்ல கர்த்தர் தெய்வமாக பாகால் தெய்வமான கம்முன்னு இருந்தாங்க அவங்க. இப்போ எப்படி சொல்கிறாங்க கர்த்தரே தெய்வம்னு? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போய் சொல்லலாம். சொல்லி உன்னை அழைத்து வரும்போது அவன் வாழ்க்கையில் கர்த்தர் வானத்திலேருந்து ஒரு மிராக்கல் பண்ணுவார். அப்போ அவன் முகங்குப்புற விழுந்து சொல்லுவான், கர்த்தரே தெய்வம் என்று. புரியுதோ நோக்கு இல்லையோ? நீங்கள் போகணும், அழைக்கணும், அமர வைக்கணும். கர்த்தருடைய அற்புதத்தை அவன் பார்ப்பான். சும்மா போய்விடாது. ஆண்டவரே அழைக்கிறேன், கூப்பிடுறேன், அவன் வரான், அவன் வாழ்க்கையில் மிராக்கல் பண்ணுங்க. கர்த்தரே மெய்யான தேவன் என்று அவனை அறிந்து கொள்ளணும். முகம் கூப்பிட அவன் விழுவான். அப்புறம் உங்களை விட அவன் பக்திமான் ஆயிடுவான். புரியுதா இல்லைங்களா? இப்படி தான் தப்பி போன மார்க்கத்தை நின்று ஒருனை அழைக்கும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எவ்வளோ பாவம் பண்ணிருப்பாங்க. எசபேலுடைய தூண்டுதல்னால நம்ம வேதத்தில் கொடுக்க தான் சுருக்கம். சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு எல்லாம் தெரியும். எலியாவுக்கு வேணால் சிலது மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கொன்று எடுத்தாங்களே, எலியாவுக்கு தெரியாது. எலியா நீ நேராக போ, அவனை கொன்று அவன் திராட்சை தோட்டம் எடுக்கிறதுக்கு போகிறான் அவன், நீ போய் அவனை மிரட்டு அப்படின்றாரு. நல்லா இப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே நான் நிற்கிறேன், இங்கே அவங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க இந்த பக்கம் திரும்பி. நீங்கள் செய்கிற சேட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் நல்லா. இதே போல் தான் எனக்கு சிலது தெரியாமல் இருக்கலாம்,
நான் கர்த்தர் உங்களை முகமுகமாய் பார்க்கிறவர். இந்த வார நாள் நீ என்னென்ன என்ன பண்ணன்னு நீ நீ பண்ணத ரெக்கார்டு இருக்கும் அவர்கிட்ட. ஏங்க ஆகாப்பு மட்டும்தான் எசபேல் மட்டும் பார்த்துருப்பார் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்னோட நேரம் ஆகாப்பு எசபேல் மட்டும் போயிடாதுங்க, நம்மளை கணக்கு வந்துடலாம். இங்கே வாங்க கிட்ட, அப்போ என்னையும் பார்ப்பாரோ. இப்போ இங்கிருந்து நான் பார்க்குறேன், உங்கள் முகெல்லாம் பார்க்குறேன், இவங்க பார்க்க முடியுமா? அப்படியே எலியா பார்க்க முடியல, தேவன் பார்த்தாரு. போ, அவன் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், போய் அவன் என்ன பண்ணுற கண்டி, என் பகஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயோ அப்படின்னாரு. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவனே அப்படின்னா நான் எங்கே இஸ்ரவேலை கலங்க பண்ணேன், நீயும் பொண்டாட்டி தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே திட்டினார் எலியா. சரி, ஒரு கட்ஸ் வேணும்ல, நான் தைரியம் பாருங்கள் எலியாவுக்கு. யார் கொடுத்த தைரியம்? தேவன் கொடுத்த தைரியம். ஆமேன். எங்கே கொண்டு போனால் அவர் பேசுவார். உங்களை எங்கே கொண்டு போனால் பேசுகிறது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். எப்படி வரும் பயம்? ஸ்தேவான் பயந்தாரா? அப்போஸ்தலர் பயந்தாங்களா? எப்படி வருது பயம்ன்றேன்? ஒரு மனுஷனை பார்த்தா பயம் வந்துருமா? எப்படிங்க ஒரு பயம்? உங்களுக்குள்ள ஆவியார் இல்லைன்னு அர்த்தம். தேவன் இருந்தார்னா நம்மளை எதுக்கும் பயப்பட வைக்க மாட்டார். அதுக்கு நான் அப்படியே விட்டுருவார் நினைக்காதுங்க. சிங்கத்தின் வாயை கட்டினவர், சிங்கத்தை வாயை கட்டினவர், அக்னியை அவித்தவர் சாதாரண மனுஷன் மாத்திரம். கர்த்தர் எதையும் செய்வார், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்காய், தேவ ராஜ்யத்திற்காய். இது அதாங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. போனானா அப்படியே விடாது, அவனை அழைச்சி மறுபடியும் சேர்த்தனா அவன் வாழ்க்கையில் அவன் செய்கிற ஏகப்பட்ட பாவத்தை நீ மூடலாம். இன்றைக்கி பிள்ளைங்க வாலிபர்கள் மத்தியில் நிறைய பாவம் போயிட்டுருக்கு. வாலிபர்னு பார்த்திங்கன்னா இருக்காங்க, நடு வயதிலும் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதிக உச்ச பட்சத்தில் பார்த்திங்கன்னா வாலிபர் மத்தியில் நிறைய பாவங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா தெரியாத வயசு, எதை பார்த்தாலும் கவர் ஆகிற வயசு. அதனால் நம்ம அதிகமாக வாலிபருக்காக செபிக்கணும். வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்கிற ஆட்கள் எழும்பிடும் கடைசி நாட்களில். ஆமேன். சரி, அது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போகலாமா? போக மாட்டோம். அப்போ ஜபமாவது பண்ணலாம். தனிப்பட்ட ஜபத்தை அதற்காக ஜெபிங்க. ஆமேன். ரைட். கர்த்தர் நல்லவர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலியா என்ன பண்ணார்? சத்தியத்தை 19ஆம் வசனம் வாசினா, சத்தியத்தை விட்டு விலகி மோசம் பண்ணவங்களை மறுபடியும் அழிச்சார். நல்லா பாருங்கள், தேவன் ஒரு நபரை அனுப்புவார், ஒரு நபரை அனுப்புவார். அது எலியாவாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். ஒருத்தனுக்காக, ஒருவனுக்காக. நான் திரும்பி உங்கள் விளக்கத்தை காமிக்கிறேன். தேவன் ஒருத்தன் சாகிறத விரும்பலை, அவன் மனம் திரும்பி வாழணும், அதான் விரும்பியிருக்கிறாரு. சரி, ரைட். அடுத்த ஒரு எக்ஸாம். ஒரு ஆத்மா பாருங்கள், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறேன், ஒரு ஆத்மாவை மரணத்தை நின்று ரட்சித்து. ஒரு ஆத்மா மிக முக்கியங்க. ஒன்று ஒரு பாவி மனம் திரும்பினான்னா அங்கே அவ்வளோ சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பாவியாவது கர்த்தருக்கு பக்கமாக திருப்பியிருக்கணும். ஒருத்தரையாவது. நான் சொல்கிறேன்னா, நம்ம பலன் வேணாம். செருபாபேலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும். புரியுதுங்களா? உங்கள் மாம்சத்தில் போய் கூப்பிடாதீங்க, ஜபத்தோடு கூட போய் சொல்லுங்கள். எதை பண்ணாலும் ஜபத்தோடு கூட ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்தவனுக்கு தீங்கு செய்யலை, அவன் இனி செய்ய போகிற நிறைய பாவத்தை தடுக்கிறீங்க. புரியுதுங்களா? இனி அவன் வாழ்நாளில் அவன் எத்தனை வருஷம் வாழணும், அத்தனை வருஷத்தில் 335 2 போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு 700 பாவம் பண்ணுவான். 700 பாவம், 7 ஒரு 20, அத்தனை பாவத்தை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நமக்கு குத்தம், ஒரு சின்ன தப்பு செஞ்சாலே ஐயோ ஒரு மாதிரி இருக்குது மனசு. சர்ச்சுக்கு போகலனாலே குத்தம். பாவம் செஞ்சால் என்ன எப்படி குத்தம்? பயங்கரமாக குத்தம். இந்த குத்துறது யார் தெரியுமா? உள்ள இருக்கிற ஆவியானவர் குத்துவார். சபைக்கு நேரப்பட வரணும். தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்ம காத்துட்ருப்பார். வாசலில் நின்று பண்ணுவார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் இருக்கு. நான் வாசற்படிலேருந்து நின்று பார்ப்பேன். நான் சொல்ல பாருங்கள், அவங்களுக்கு தெரியாது, இங்கேருந்து எனக்கு தெரியும் யார் உள்ளே வராங்கன்னு. அப்படி எங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஒரு ஆத்துமாக்கு வந்துடலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 விபச்சார ஸ்திரீங்க வராங்க நியாயத்துக்காக.
அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்டு கதை நான் சொல்கிறேன். ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுச்சின்னு. ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரே வீட்டில் இருந்தவங்க. 2 பேருக்கு 2 குழந்தை இருந்துச்சு. இந்த பொம்பளை புரண்டு படுத்தப்போ குழந்தை செத்து போச்சு. என்ன பண்ணிடுச்சு, இது குழந்தைய தூக்கி அங்கே போட்டு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, தெரியல, இது உங்களுக்கு தான் தெரியும், தெரியுமா இல்லைங்களா? இதுதான் ஃப்ரெண்டு பொகுசி. புரியுதா இல்லைங்களா? உலக ஸ்நேகம் இதுதான். வச்சுட்டு காலைல ஏஞ்சி பார்த்தோன்னா என் பிள்ளை இப்போ ராஜா கிட்டே போகிறாங்க, சாலமன் ராஜா கிட்டே போகிறாங்க. ராஜா பார்க்காரு, என்ன இப்படிப்பட்ட ஒரு இதாகிடுச்சு அப்படின்னு. அந்த பிள்ளைய எடுத்து 2ஆக பொழந்து ஆளுக்கு பாதி தரான் அப்படின்னு சொன்னார். தேவ ஞானம் பாருங்கள். அப்போ அதை பெற்ற தாய் வேணாம் கொல்லாத, அவங்களுக்கே கொடுத்துரு. இல்லை இது சொல்லுது, இல்லை பொழந்து போட்டுரு, எனக்கு வேணாம் அவளுக்கு வேணாம். ஒரு ஆத்மாவுக்கு வரேங்க நான், ஒரு ஆத்மா, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஒரே வீட்டில் தங்க தானே, ஒரே வேலை தானே பண்ணாங்க 2 பேரும். சூப்பர் வேலை பண்ணாங்களே 2 பேரும், நல்ல வேலை. அதில் குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. சரி, எப்படி வந்துச்சு துரோகம் பண்ணுறதுக்கு? எப்படி வந்துச்சு? இது தாங்க உலக ஸ்நேகம். சுயம் சாவடிச்சிடு அப்படின்ட்டாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, எடுத்து வெட்டுறேன் அப்படின்னா, அந்த தாய் என்ன பண்ணிச்சா, வேணாம். இப்போ ராஜா சொன்ன தீர்ப்பில், தேவ ஞானத்தில், அந்த பெண் இந்த குழந்தைய எடுத்து கொடுத்தார்ல கையில், அந்த பொம்பளை தப்பே செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அல்லேலூயா. இல்லைன்னா அது வாழ்நாள் முழுவதும் விபச்சாரம் பண்ணிருக்கோம். ஒரு தேவ வார்த்தையினால, ஒரு தேவ தீர்ப்புனால அந்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள். நம்ம புதிய ஏற்பாட்டை பார்க்குறோம், எத்தனை பேர் இயேசு ரட்சித்திருக்காரு. மகதலேனா மரியாள், இனி பாவம் செய்யாத, அவ்வளோதான் முடிஞ்சு, அந்த அம்மா பாவமே செய்யலை. ராகாப் என்கிற வேசி இந்த தேவ ஜனத்தில் வந்தபோது விட்டுட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? இதுதான் கர்த்தருடைய செயல். எப்படி எல்லாம் கேட்காதீங்க, கர்த்தர் செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவராலே ஆகும். ஆமென். சரி, இப்போ ஒரு தீர்ப்பு ஒரு ஆத்துமாவை ரட்சித்தது, திரளான பாவங்களை மூடினது. செஞ்சுருப்பாங்கன்றீங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை நம்பியிருப்பாங்களா? அடி சதிகாரி, இப்போவே இவ்வளோ பண்ணுறிய, நீ இனிமேல் உன் கூட சவகாசம் வைக்கலாமா அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் தேவ தீர்ப்பு. ஆமென். இந்த ஒரு ஆத்துமாங்க. சரி, ரைட். ஒரு ஆத்துமாக்காக சாலமோனுடைய தேவ தீர்ப்பு அந்த ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது. சரி, திரளான பாவங்களை மூடும் என்று அறிய. நல்லா பாருங்கள், நம்ம ஒருவனை தேவன் பக்கமாக திருப்பும் பொழுது, அவன் பாவம் செய்வதை நிப்பாட்டும் பொழுது, அவன் செய்கிற திரளான பாவத்தை நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மூடுறீங்க. ஆமென். சரி, வாசிக்கலாம். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நல்லா பாருங்க, ஒரு மனுஷனுடைய மீறுதலை மன்னிக்கிறவர் இயேசு மட்டும்தான். ஆதாம் மீறின பொழுது அவன் மீறுதலை மன்னித்தவர் இயேசு மட்டும்தான். பாவத்தை மூடுறவர் இயேசு மட்டும்தான். ஆதாமுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவன் நிர்வாணத்தை மூடினார். அவர் ரத்தத்தினால இன்றைக்கி நம்ம பாவத்தை கழுவி நம்மளை பரிசுத்த ஆவியின் வஸ்திரத்தினால இனி பாவம் செய்யாதபடிக்கு மூடுறவர் அவர் ஒருத்தர் தான். புரியுதா இல்லைங்களா? என்ன பாருங்க, ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகனே நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவரோட நிப்பாட்டில் யோவான் 20 சொன்னார், சீசரில் பார்த்து, நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னார். சீசருக்கு அது த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு அப்போஸ்தலருக்கு. சரிங்களா? இப்போ பாவங்களை மீறுதல்களை மன்னிக்கிறவர் அவர் ஒருவரே, பாவத்தை மூடுறவர் அவர் ஒருவரே. அவன் பாக்கியவனம் ஆயிடுவான். நீங்கள் தப்பி போனவனை தேவன் பக்கமாக இழுத்துடும்போது, அவன் செய்த ஏசப்பா கிட்ட வந்து தான் பாரு அப்படி நீங்கள் அழைக்கும்போது, அவன் வந்து அமரும்போது அவன் செய்த மீறுதல்கள் மன்னிக்கப்படும், அவன் செய்த பாவங்கள் மூடப்படும். எதை போட்டு மூடுவார்? எதை போட்டு மூடுவார்? பரிசுத்த ஆவி என்னும் வஸ்திரத்தை போட்டு. ஆமென். சரி, நம்ம ஏசப்பா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏசப்பா கிட்ட திருப்புறதுனால நம்ம செய்கிற மேன்மை தெரியுமா? அவனை
பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவனை மீறுதலை கர்த்தரை எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும், இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அவன் ரட்சிக்கப்படுவதுக்கு முன்பாக எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவனுடைய மீறுதல்ங்களா, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாங்க, இதெல்லாம் மீறதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டு வரான். அவன் பழைய வாழ்க்கையில் எல்லாம் தவறையும் கர்த்தர் மன்னித்து அவன் பாவத்தை மூடி போட்டு புதிய மனுஷனாய் அவனை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஏசப்பா பூமிக்கு வந்தார்ல, எதுக்காக வந்தார்? வழி விலகி போயிட்டாங்க, தேவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க எல்லாமே. வழி விலகி போனவங்களை தேவனிடமாய் திருப்பதுக்காக தான் அவர் வந்தார். அவர் பச்சை மரம், நம்ம பட்டை மரம். புரியுதுங்களா? பச்சை மரம், பட்டை மரம். தெரியுமா பட்டை மரம்னா? பச்சை மரம் அது. பச்சை மரத்துக்கே இவ்வளோ பாடுனா பட்டை மரத்துக்கு எவ்வளோ பாடு வரும் அப்படின்னாரு. அவர் பச்சை மரம், நம்ம செத்து போனவன் பட்டை மரம். மரத்தை வெட்டி போட்டதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் பட்டை மரம். உயிரோடு இருக்கிறது பச்சை மரம். அவர் உயிருள்ள தேவன். எனக்கே இவ்வளோ பிரச்சனைனா செத்து போனவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு உயிர் கொடுக்குறேன். ஆமே, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாருன்னா, தப்பி போனவனை திருப்புறதுக்காக. அவர்கிட்ட இருக்கிற ஹைலைட்டு ஒன்று, ஒருத்தனுக்காக வருவார். ஒருத்தனுக்காக ஒரே ஒரு லேகியோனுக்காக பிரயாணப்பட்டு போனார். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கு தெரியாதா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த ஊரில் போனால் இந்த சம்பவம் நடக்கும் எப்பயோ தெரியும். அவனுக்குள்ளே 6000 பிசாசு இருக்குது. எத்தனை பிசாசு இருக்குது? 6000 பிசாசு இருக்குது. அவனை சுகமாக்க போகிறேன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஊர் ஜனங்க துரத்துவாங்கன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஊரில் மினிஸ்டர் செய்ய விடமாட்டாங்கன்னு தேவனுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஒருத்தனுக்காக கப்பல் யாத்திரையில் போய் காற்றையும் கடலையும் அதட்டி அவனை போய் குணமாக்கிட்டு, போதும் இந்த ஒருத்தனுக்காக நான் வந்தேன், சந்தோஷம் அப்படின்னு திரும்பி படகை ஏறி மறுபடியும் ஊழியம் பண்ணுறதுக்காக வந்துட்டார். ஒருத்தன் சொன்னார், தேவன் உனக்கு செய்தவைகளை போய் சொல்லு. அவன் என்ன பண்ணிட்டான், ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணியாக இருந்தவன், பிசாசுடைய தாட்டை தான் நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை நிர்வாணமாக விட்டு போகிறது தான் அவன் வேலை. ஆதாம்லேருந்து அதான் பண்ணுறான் அவன், காயப்படுத்தி நிர்வாணப்படுத்துறது தான். இப்போ இயேசு வந்தாருன்னா முதல்ல காயம் கட்டுவார், வஸ்திரத்தை போடுவார், பராமரிக்க சொல்லுவார். இப்போ இந்த மனுஷன் வஸ்திரம் போட்டான், அவன் காயத்தை கர்த்தர் ஆற்றிருப்பார். ஏன்னா அவர் கையை வச்ச உடனே சுகமாயிடும். காயத்தை ஆற்றி அவன் நிர்வாணத்தை மூடி, இப்போ அவனை பண்ணிட்டான், ஏசுதான் கதின்னு காலை வில பார்த்து கூட வர பார்த்தான். வேணாம் நீ போய் என்ன உள்ள, இந்த ஊரில் என்ன உள்ள எனக்கு தெரியும், ஆனால் நீ போய் அழிந்து போகிறவனை ரட்சி, தேவன் உனக்கு செய்தவைகளை சொல்லு. அவன் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் சாகிற வரைக்கும் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம போவோம்ல, போகும்போது அந்த லேகியன் இருப்பான், அவனை பார்த்து கேட்கலாம், ஏசப்பா உன்னை சொல்லி ஊருக்குள்ளே அனுப்புனார்ல, கெனசரேத் அந்த கடலருக்கு போனார்ல, போய் அனுப்புனார்ல, அந்த கெனசரேத் ஊரில் எத்தனை ஆத்துமணி ஆதாயம் பண்ண அப்படின்னு கேட்கலாம். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நான் போவேன், நீங்களும் வருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் வருவீங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க எப்படி என்ன மாதிரி இருப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல சபை நடந்ததுல, அந்த இடத்துல சபை நடந்தது. யாருக்காக பண்ணோம்? கர்த்தருக்காக பண்ணுறோம்ல. ஏசப்பாக பண்ணும்போது பலவித நிந்தை அவமானலாம் வரும், பேச்செல்லாம் பேசுவாங்க. உங்களை பேச மாட்டாங்க, எங்களை பேசுவாங்க. நான் அதை பார்த்தா சோர்ந்தே போக மாட்டேன். நீ பேசினா பேசிக்கோ. மத்தேயு 5 சொன்னார் தெளிவா, என் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு பலவித பேச்சுகளை நீங்கள் அடைந்தால் மிகுந்த பலன் பரலோகத்தில் உனக்கு உண்டு. நான் அதை நோக்கி தான் ஓடுறேன். புரியுதா இல்லைங்களா? நம்ம செத்து போகிறோன்னா அழிஞ்சு போகிறோன்னா தேவன் போக திருப்பி அவன் செய்கிற பாவத்தை மூடுறதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம்.
எனக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? அதுக்காக கவலைப்பட்டீங்களா? என்னமோ எனக்கு தெரியல, கவலைப்பட்ட மாதிரி. கவலைப்படுங்க. ஏன்னா தேவ ராஜ்யம் கட்டப்பட அதுக்காக சந்தோஷப்படுங்க. அது இடிக்கப்படும்போது கவலைப்படுங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்ம பார்க்குறார். உண்மையா இல்லைங்களா? யோசிச்சிங்களா என்றைக்காவது? அதே மாதிரி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது உற்சாகமாக செய்யணும், அழுதுனே செய்யக்கூடாது. சந்தோஷமாக செய்யுங்க. எதை செய்தாலும் முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு சந்தோஷமாக பண்ணுங்கள். அழுதுனே பண்ணாதீங்க. நீங்கள் அழுதுனே பண்ணால் அதை ஆண்டவர் அக்செப்டே பண்ண மாட்டார். ஆமென். எதை செஞ்சாலும் கர்த்தருக்காய் உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் வேலை செய்யணுக்கு கூலியை கூட நம்ம பார்த்தோம். கூலியை கொடுக்க வைக்கிறவர் நமக்கு கூலியை கொடுக்காமல் இருப்பாரா? வேலையான் கூலிக்கு பாத்திரவான். நீ செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பலன் இங்கே கொடுத்துருவார். இம்மையில் 100 அத்தனையாயும் மறுமையில் நித்திய ஜீவனை கொடுக்குறான்ட்டார். எப்பயுமே அவர்கிட்ட போனால் டபுள் தான். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஏசப்பா ஒரே ஒரு லேகியனுக்காக, அந்த ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்காக பிரயாணம் பண்ணி சீஷரோடு கூட போகிறார். அந்த ஊரை திட்டினாங்க அவரை. போ போ வராத, ஊருக்குள்ளே வராத, வெளியே போ அப்படின்னாங்க. நேவர், டோன்ட் பாதர். நெக்ஸ்ட் கப்பலில் நிறந்து அடுத்து ஊருக்கு போனார், அடுத்து ஊழியம் பண்ணார், அடுத்து ஆத்துமாக்கள் ரட்சித்தார். அதே தான் நாங்களும் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உனக்கு நீ அந்த தெரு விட்டா எனக்கு பல தெரு இருக்குங்க. நான் ஒருவனை கெடுக்கலை, ஒருவனை தேவன் பக்கமாக திருப்புறேன். அவன் தப்பி போயிட்டான், அவன் திருப்புறேன், அவன் செய்கிற பாவத்தை மூடுறேன். புரியுதா இல்லைங்களா? அதனால தான் உங்களை ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதுக்கு பிரயாசப்படுங்க. ஜபத்தோடு போங்க. சும்மா மாம்சத்தில் யோசிக்காதீங்க. ஜபம் பண்ணுங்கள். ஒருவரை அழைப்பதற்கு முன்பதாகவே ஒரு ஜபம். கூப்பிட்டுனா வரமாட்டாங்க. கூப்பிட்டுனா வந்துடுவாங்க நினைக்கிறீங்க? வரலாம் மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை சாட்சியாக விளங்குனா உங்களுக்கு உங்கள் சோகத்தை சொல்லி வரவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்புறம் சோகத்தெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ சில வாழ்க்கையில் சோகம்தான் சொல்லலை. மிகுந்த உபத்திரத்தின் வழியாக தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். சும்மா வரவங்கிட்ட கஷ்டத்தை சொல்லிக்கணும். உனக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லு, உங்கள் கஷ்டத்தை சொல்லி கெடுக்காதீங்க. ஜீவனுக்கு தான் தேவன் அவர், மரணத்துக்கு தேவன் அல்ல. அப்போ நம்ம எத்தனை அற்புதம் வாழ்க்கையில் செஞ்சுருப்பாரு. ஒரு 2 கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி கெடுக்கக்கூடாது. வர்றவங்களை சொல்லுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் சொல்லுங்கள். அதை சொல்லி என்கரேஜ் பண்ணி ஆத்துமாக்களை அமர செய்ய பாருங்கள். நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் மாட்டார். உங்கள் விசுவாசத்தினால 4 பேர் விசுவாசத்தினால ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்குறது போல் உங்கள் விசுவாசத்தினால அவனை குணமாக்குவார், அவனை தொடுவார். ஏன் இல்லை விசுவாசம்? புரியுதுங்களா? தூக்கின்னு வந்தால் கை வலிக்குதுன்னு அவங்க சொல்ல தட்டோட பிரித்து மேலேருந்து இறக்குனாங்க. புரியுதா இல்லைங்களா? யாருக்காங்க? ஒரு ஆத்துமாங்க. சொன்னார், மகனே நீ செஞ்ச உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. புரியுதா இல்லைங்களா? எத்தனை பாவம் எத்தனை மீறுதல் பண்ணிருப்பானோ அதெல்லாம் அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் படுத்துன்னு. அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த 4 பேருடைய விசுவாசத்தினால ஒருவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அவன் செஞ்ச பாவத்தை மீறுதலை மன்னித்து அவன் பாவத்தை மூடி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போன தேவன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, இது ஆச்சரியம். அதை சொல்லுங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீ ஸ்ட்ராங்காக நில்லு. நான் உலகத்தை ஜெயித்து போல ஜெயிப்பேன். நீ அதை பார்த்து நீ அசைஞ்சிடாத. அசைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பிசாசை. அவன் வந்த வழியாக ஓடுவான், ஒரு வழியாய் 7 வழியாய் ஓடுவான். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மளை மாதிரி எலியா பயந்திருந்தா ஊழியம் செஞ்சிருக்க முடியுமா? பயப்படாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேல் பயந்திருந்தா ஜெபிச்சிருக்க முடியுமா? முடியாது. அந்த மனுஷனை பார்க்கலும் நம் தேவன் பெரியவர். ராஜாவாக ஒருத்தன் உருவாக்குறது தேவன். அங்கே போய் என்ன பேசலாம் யோசிக்காதீங்க. ஆவியார் பேசுவார், என்ன பேசணும் பேசுவார். நம்ம பிரயாசப்பட்டு போனோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அப்படியாக செய்வார்.
100 ஆடு போச்சு, 100 ஆடில் 1 காணாமல் போனோம். அந்த 1க்காக நான் போவேன்னு இயேசு மேலே சொன்னார். 1 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கர்த்தருடைய வருகை, ஒரு கர்த்தருடைய வருகை வந்தால் வருகைக்குள்ளாக மாம்சத்தில் யோசிக்காதீங்க. உங்கள் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தில் முடியாது, நடக்காது, போகாது, கிடைக்காது, அந்த கதைலாம் வேணாம். ஆவியிலே நிர்ணயம் பண்ணுங்க. ஆவியான துணையோடு கூட போங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சும்மா மாம்சத்திலே நடக்காது, முடியாது, போகாது, வராது. பிசாசுங்க, பிசாசு தான் அப்படி பேசும். நடக்காது, முடியும்னு சொல்லுங்க. முடியும்னு சொல்லணும். ஏங்க முடியாது? இந்த உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள்ள இருக்கிற பெரியவருங்க. பெரியவர் இருந்தார்னா சின்னவனை தள்ளுவாரா இல்லையா? தள்ளுவார். பின்ன எங்கேருந்து வரும்? நடக்காது, முடியாது, போகாது, வராதுன்னு. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நீங்கள் பாவத்தை மூடணுமா? மற்றவனுடைய பாவத்தை நீ மூடினால் நீ செய்கிற சில காரியங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு என்ன ஆச்சு அப்படி நினைக்காதீங்க. ஏசப்பா அப்படி நினச்சிருந்தானா எனக்கு என்ன ஆச்சுன்னா அவர் கிணசுரத்து நாட்டுக்கு போயிருக்க மாட்டார். எனக்கு என்ன ஆச்சு? நான் ராஜா சிங்காசனத்தில் விட்டுருக்கேன், நான் ஏன் அங்கே போனோம்? இவனுக்காக பாவியான மனுஷத்தை நான் போனோமா? அப்படின்னு அவர் நினைக்கல. நம்மேல் அன்பு வைத்து தமது சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன். அவரை விட நீங்கள் நம்ம ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய பரிசுவன் கிடையாது, பெரிய அப்போஸ்தலன் கிடையாது, பெரிய தீர்க்கதரிசியும் கிடையாது. அவர் தான் எல்லாமே. அவரே இறங்கி காமிச்சார்னா நமக்கு இறங்கணும். இப்போ நல்லா பாருங்க, இறங்கணும். இறங்குனா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய முகம் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பாலாம் எங்கே உட்காந்து தெரியுமா? அவங்க கேட்குறாங்க, என்ன இவர் ஆயக்காரோட பாவிகளோட உட்காந்துட்டு இருக்காரு? எப்போ பார்த்தாலும் இவருடைய வேலை ஆயக்காரோட ஏய், உனக்கு தேவ திட்டம் தெரியாதுடா, உனக்கு தேவ திட்டம் தெரியாது. வசனம் சொல்லுது, பாவியை திருப்பினா அவன் இனிமேல் செய்ய போகிற நிறைய பாவத்தை நான் மூடுறேன். அவனை பாவியாக இல்லாமல் பரிசுத்தவனா மாற்றி பரலோகம் கொண்டு போய் சேர்க்குறேன். தேவ திட்டம் தெரியல அவங்களுக்கு. அதான் அவன் ஜெபம் பண்ணார், நான் பாவியோடும் சேராமல் அப்படின்னு ஜெபம் பண்ணார். உன் ஜெபம் ரிஜெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, பாவியோடு சேர்ந்து நீ பாவியாக மாறாத, அந்த பாவியை பரிசுத்தவனா மாற்று. இயேசுவை போல பாவி கூட சேர்ந்து அவன் செய்கிற பாவத்தில் உடன்படாத, அதை கற்றுக்காத. அதுக்காக கர்த்தர் அனுப்பலை. அவன் செய்வதை தப்பு அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லு. ஏசப்பா அன்பா சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆயக்காரன் பாவி தானே, எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பான்? அநியமாக வாங்கியிருக்கான். அநியமாக வாங்கியிருந்தால் நாளத்தினே கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் செஞ்ச பாவம் எத்தனை? இயேசுவின் வார்த்தை அவன் உள்ளத்திற்குள்ளே போன பொழுது அவன் சொல்கிறான் ஒரே வார்த்தை, இனி நோ வட்டி, நோ எக்ஸ்ட்ரா. என் ஆசையில் பாதி பாதி யாருக்கு? ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட பலிகளை தேவன் பிரியமாக இருக்கிறாரு. நல்லா ஒன்று பாருங்கள், நீங்கள் தேவனுக்கும் ஏழைகளுக்கும் ராயனுக்கும் கொடுக்க பழகுங்க. சுருட்டி பேக்கெட்டில் வைக்கக்கூடாது. தேவனுக்கும் ஏழைகளுக்கும் ராயனுக்கும் கொடுங்க. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்ல மாட்டேன். தேவனுக்கும் ஏழைகளுக்கும் ராயனுக்கும் கொடுக்க பழகுங்க. இப்படிப்பட்ட பலிகளில் ராயன் யாருன்றீங்களா? டேக்ஸ் கட்டுறீங்களே, வீட்டு டேக்ஸ்லாம், வண்டி வாங்கினா ரோட் டேக்ஸ் கட்டுறோம்ல, டேக்ஸ் கட்டுங்க, அதுதான் கொடுங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சலுகைகளை நம்ம டேக்ஸ் வாங்கி தான் கொடுப்பாங்க. அவங்க வீட்டு வரிலாம் அதை வச்சு தானே பண்ணுவாங்க. நிறைய பேர் வீட்டு வரியே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அதையும் கட்டுங்கன்னு ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம ஆண்டு நல்லவர். எவன் இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? கட்டு, நான் கொடுக்குறேன், நீ கட்டுன்னுவார். கொடுக்க போகிறது அவர் தானே. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பலன் கொடுத்தாரு, நீ வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு சுகத்தை கொடுத்தாரு, உனக்கு நடக்க காலில் ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரு, காலைல ஏஞ்சி வச்சது யார்? உனக்கு செஞ்சு வச்சார்ல, அவர் செஞ்சு வச்சதெல்லாம் உனக்கு சம்பளம் கொடுத்தாரு. அவர் கொடுக்க வச்சது அவருக்கு எல்லாம் தெரியும், கொடுப்பாரு. நீ கொடுக்குறத கொடு, அவர் கொடுக்குறது கொடுப்பாரு. அல்லேலூயா. கிராம ஊழத்துக்கு போகிறோம், திட்டம் பண்ணுறோம், 2 மாதம் போக முடியல.
1000 பிளான் பண்ணாலும் அவருடைய கிருபை இருந்தால் தாங்க போக முடியும். ஓன் திட்டம் அதெல்லாம் முடியாது. அவர் கிருபை. போன மாதத்தில் வேறு விஷயத்துக்காக போகணும். ஆட்டோ வாங்கணுமா? வாங்கிடலாம். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கொடுப்பாரு, நான் வாங்குவேன்னு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காய் பாருங்களேன், அநித்தியமான இந்த உலக பொருள்னால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். இது நித்தியமே கிடையாது. இன்றைக்கி ஒரு 500 ரூபா நோட்டு உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருந்து நீங்கள் மாற்றுறீங்க, மார்க்கெட்டை போய் மாற்றுறீங்க. அது அந்த ஆளுக்கிட்ட இருக்குமா? அது அங்கேருந்து கோயம்பேடுக்கு போகும். இல்லை வேறு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அங்கேருந்து அப்படி தாவி 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 லாஸ்ட்டாக கிழிஞ்சு போயிடும், இல்லை மக்கி போயிடும். அதான் அநித்தியமான இந்த உலக பொருள் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி உண்மையாக யார் இப்படி கொடுப்பார் ஆண்டவர்? அநித்தியமான இந்த உலக பொருளை உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்க. அதான் கற்றுக் கொடுத்துருக்காரு. எவ்வளோ நினைப்பீங்க இவருக்கு வேறு வேலையில் ஆத்மா நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. எலியா நான் ஏன் போகணுன்னு கேட்கல, ஏசப்பா நான் ஏன் போகணுன்னு கேட்கல. சரிங்களா? அதில் நம்மளும் கேட்கக்கூடாது நான் ஏன் போகணும். நீங்கள் போகணுன்றது தேவ கட்டளை. போனால் உங்களுக்கு ஆசீர்வாதம், போகலைன்னா கர்த்தர் வரும்போது கணக்கு நீங்கள் ஒப்பிச்சுக்குவீங்க. சொல்ல வேண்டியது என் கடமை. இல்லைன்னா என் காதை பிடிப்பார். என் காதை நான் பிடிக்க விட மாட்டேன். அதனால் என் காது ஃப்ரீயாகிறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு சந்தோஷம் வர தேவை நம்மளுக்கு. நம்ம போய் ஒருத்தருக்கு சொல்லி அவன் தேவன் கூட ரட்சிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையில் இனி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வழி வாசலை கர்த்தர் திறக்கிறேன்னு சொன்னார். சந்தோஷம் வர தேவையில்ல. சத்தமாக ஒரு அல்லையோ சொல்லுமா? அல்லையோ சோகமாக வருது. சத்தமாக அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக செய்யணும். ஆமென். இன்னைக்கு இருந்து அதை தீர்மானம் பண்ணட்டும். இது வரைக்கும் இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தில் புதிய பேர்கள் எழுதப்படட்டும். அந்த நபர்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஜபத்தோடு கூட பேசுங்க. அந்த தப்பி போனவங்களை தேவனை விட்டு தூரம் போன அழைங்க. அழைத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருங்க. ரட்சிக்கப்படுற அனைதினமும் சபையில் கர்த்தரிடமாய் நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு நேற்று தான் அவருக்கு கிருபை கிடச்சிது போல் இருக்கு. பாஸ்டர் நீங்களாம் கூப்பிடக்கூடாது, ஆடு நாங்கள் தான் கூப்பிடணும், ஆடு தான் குட்டி போடணும் அப்படின்னாரு. சந்தோஷம். அந்தளவுக்கு அது ஞானம் வந்திருக்கா இப்போயாவது? இத்தனை வருஷத்தில் கையில் தூக்குன பெரிய பைபிளு கிரியை செஞ்சிச்சு. அப்பா லைட்டாக வார்த்தையாவது வந்திருக்க. நீங்கள் கூப்பிடக்கூடாது பாஸ்டர், ஆடு நாங்கள் தான் குட்டி போடணும் அப்படின்னு. சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். புரிதா இல்லைங்களா? என்னடா ஒரு இன்ட்டு வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்ட்டு தான் நீங்கள் தானே பண்ணோம். பைபிளில் இது வந்து இன்ட்டு தான். இதை நீங்கள் போய் ஆராய்ஞ்சிங்கன்னா நிறைய கிடைக்கும். இன்றைக்கி போய் ஆராயுங்க யார் அந்த மனுஷன். சும்மா சொன்னாங்க, அதை ஆராயுதுங்க. இயேசுவை ஆராயுங்க. யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே. இன்றைக்கி சண்டே ஸ்கூலுக்கு தான் இயேசுவை பார்க்க வாங்க. இங்கே வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து இயேசுவை பார்க்க சொல்லணும். நீங்கள் யார் பார்க்க வரீங்க? இயேசுவை பார்க்க வாங்க. இயேசுவின் வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீங்கள் பாக்கியவாதியாக இருப்பீங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சொன்னது போல், நீங்கள் சொல்லி ஒருத்தன் பாவத்தை மீறுதலை கர்த்தர் மன்னிச்சு மூடினார்னா அவன் பாக்கியவான்னா நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க. நான் பாக்கியவான் சொல்லுங்க. நான் இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நம்ம பிரயாசப்படலாங்க. ஏன்னா பாவியை திருப்புறவங்க ஆண்டு பக்கமாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை திருப்புறோம். எப்படி 108 ஆம்புலன்ஸு ஃப்ரீயாக அனுப்பியிருக்கிறாங்களோ
எமர்ஜென்சி இருக்கிறவனுக்கு. அப்படி எமர்ஜென்சி இருக்கிறவனுக்கு 108 வசனம், மத்திய 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது போல இலவசமாய். ஆமென். அப்படியே போய் அலைங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னா அப்படியே நீங்கள் இன்றைக்கி சந்திப்பதற்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார். எங்க ஏசப்பா வரும்போது நீங்கள் வெறும் கையாக இருக்கக்கூடாதுங்க. அவர் தூக்கி உங்களை அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல தூக்கி போடக்கூடாது. அதுக்காக தான் ஆலோசனை சொல்கிறேன். ஒரு பணத்தை வாங்கி மண்ணில் போச்சு வச்சோம், கதை நேரமாச்சு அவனை கை காலை கட்டி அவனை இருளில் போட அப்படின்னாரு. நீங்கள் அப்படி விழுந்து போகாதபடிக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவராஜ்யத்தை ஒருவருக்காவது சொல்லி, அட்லீஸ்ட் ஒரு சொல்லிட்டு வரதில்ல, ஒரு ஆத்மாவாவது உங்கள் வாழ்க்கையில் ஆதாயம் பண்ண பாருங்கள். அந்த நாட்களில் பரிசுவாங்க அதான் சபைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பெருகினது தான் சபை. புரியுதா இல்லைங்களா? வந்து தான் பாருங்களேன். ஏசப்படத்தில் நாசரேத்தில் நன்மை உண்டாகுமா அப்படின்னு நாத்தானேல் கேட்டார். நீ வந்து தான் பாரு, ஏசப்பா கிட்ட வந்து தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் அழைச்சிட்டு வரேன், இன்றைக்கி ஊழியக்கார மூலியமாக நீங்கள் மிராக்கல் பண்ண ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். இந்த நாளில் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறோம், மறக்காதீங்க, நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஏன் மூலியமா ஒருத்தன் அக்கிரமம், ஒருத்தன் பாவம் மூடப்பட போகுது. ஒருத்தரை நான் பாக்கியவான மாற்ற போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்க சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தனிப்பட்ட ஜெபத்தில் ஆத்துமாக்கா ஜெபிங்க. ஏன்னா ஒன்று அங்கே சந்தோஷம்னா, இப்போ இங்கே நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேருக்கு 1+1 போட்டானே ஆகும். ஒரு வருஷத்துக்கு 1, ஒரு வருஷத்துக்கு 1. அப்படி தான் அந்த நாட்டில் சபை பெருகிச்சு. இல்லை நானே பண்ணிக்கிட்டுமா, நானே பாக்கியவானாக இருக்கட்டுமா? நீங்களும் பாக்கியவான்கள் பாக்கியவதியாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.